உறவிலே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் காலையில் சாப்பிட்டாச்சா? நான் வேலைக்கு போகணுங்களேங்க. இப்போ தான் நைட் ஷிஃப்ட்டு சப்பாத்தி இருந்துச்சு, அதனால் சாப்பிட்லான்னு இன்றைக்கி முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு வறுத்து சாப்பாடு செஞ்சேன். மனசே சரியில்லைன்னு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட சரி பகிர்ந்துக்கலான்ட்டு தான் நான் சொல்கிறேன். நேற்று ஒருத்தர் வாங்க தெரிஞ்சவங்களுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரின்னு 2 பேர் போனோம். போனதுக்கு அப்படியே அந்த அம்மா அவங்கள வாங்க வாங்க வாங்கன்ட்டு நம்மளை வாங்கணும்னு சொல்லல, அவங்க வீட்டுக்காக நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லுது. வாங்க வாங்கங்கிறாங்க. தண்ணி மோதிட்டு 2 பேர் போனால் 2 பேருக்கு தண்ணி கொடுக்கணும் இல்லைங்க. எப்படி இப்படியெல்லாம் உறவு இருக்குதுன்னு தெரியல. அப்புறம் சரின்ட்டு அப்புறம் அவங்களுக்கு மட்டும் இன்னும் தண்ணி குடிங்க அப்படிங்கிறது தண்ணி குடிச்சு போட்டு சொம்ப கொண்டு உள்ளே கொண்டு போய் வைக்கிது. எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அப்புறம் குங்குமம் எடுத்துகிட்டு வந்து தராங்க, அதை எடுத்துகிட்டு வந்து தராங்க அப்படின்ட்டு குங்குமத்தை கொண்டாந்து அவங்களுக்கு கொடுக்குது. அது மாதிரிக்கு இப்படியே என்னை பார்த்துட்டு அப்புறமேட்டுக்காக ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்படியெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? அதாங்க என்றைக்குமே வசதி இருக்கிறவங்க கிட்ட ஒரு மாதிரி, வசதி இல்லாதவங்க கிட்ட ஒரு மாதிரியாக ஜனங்களை எனக்கு நான் நேற்றே கொஞ்சம் நைட்டு 2 மணிக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்கிறேன். கொஞ்சம் நீங்கள் சொன்னால் அவர் என்ன நினைப்பார், எதுக்கு அவங்க கூப்பிட்டாங்க நீ போனாங்க அப்படின்னு அவர் ஏதாச்சும் நினைப்பார். சொல்கிறக்கே வழி இல்லை. எனக்கு நேற்று நைட்டு 2 மணிக்கு முடிச்சவங்கள மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. என்ன இப்படியெல்லாம் இருக்கிறாங்க அப்படி இதுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒன்று நம்ம அவங்க கூட வரமாட்டாங்க. அவங்க கொஞ்சம் ரொம்பவுமே இதாக இருக்கிறதுனால அவங்க கூட சரியாக வரமாட்டாங்க. நல்லா வசதியாக இருக்கிறாங்களா ஏதோ ஒன்று நம்ம தான் இருக்கிறோம். நம்ம இவங்களும் சொந்த வீட்டு தான், இந்த நம்ம வாடகைக்கு இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மாதிரியாக நினைப்பாங்களாட்டுக்கு ஜனங்க. ஏதோ ஒன்று நம்ம தான் அத்தவசிக்கு போவோம் வருவோம். இப்படியெல்லாம் இப்படி இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்கிற சொன்னால் என்னங்க நினைப்பாரு, எதுக்கு நீ போனால் கூப்பிட்டு எனக்கு வேலைக்குன்னு சொல்லலாம்ல அப்படின்னு நினைப்பாரு. எனக்கு நைட்டு 2 மணி மனசே சரியில்லைங்க, ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ 2 பேர் ஒரு வீட்டுக்கு போனோம்னா 2 பேர்த்தையும் வாங்கணும், 2 பேருக்கு தண்ணி கொடுக்கணும். ஏதாவது தண்ணி 2 பேருக்கும் கொடுக்காம தெரியாது. ஒருத்தருக்கு தண்ணி கொடுத்து போட்டு சொம்ப கொண்டு டப்புன்னு கொண்டு வீட்டுக்குள்ளே வைக்குது. அவர் குங்குமம் வச்சுன்னா குங்குமம் வரைக்கும் இப்படின்னு பார்த்துட்டு அவர் குங்குமத்தை கலந்து நம்மகிட்ட கொடுக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம கெட்டு போயிருக்கிறோம். ஓரளவுக்கு ஆண்டவன் கொடுத்த கை காலுக்கு அன்னாலும் பாடுபடுறோம், அன்னாலும் சாப்பிட்றோம். எப்படி இப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு இல்லை. வீடியோ அப்படி தான் பார்ப்பாங்க, பார்த்துட்டு போகிறாங்கன்னு நான் வீடியோவே போடுறேங்க. மனசே சரியில்லைங்க. இது யார்கிட்டையும் சொல்லவும் என்னால் முடியாது. சொன்னோம்னா என்ன நினைப்பாங்க, எதுக்கு நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்னு என் வீட்டுக்காரரும் திட்டு. வேற அட்ரஸ் சொன்னாலும் ஏதாச்சும் எதுக்குக்கா நீங்கள் அங்கே போகிறீங்க, நீங்கள் பாட்டுக்கு எடுக்க வேண்டியதானே. அவங்க கூப்பிட்டாலும் வேலைக்குன்னு சொல்லலாம். நம்ம ஒருத்தர் கூப்பிட்றாங்கன்ட்டு மூஞ்சி வச்சு நம்ம சொல்லவும் தெரியாது நம்மளுக்கு. ஜனங்களே ஐயோப்பா நானே நேற்று நைட்டு தான் நான் நினச்சேன், ஓ இந்த இப்படியெல்லாம் இருக்கிறாங்க பாரு அப்படின்னு. வீடியோ பார்த்துட்டு போகிறோம், பார்த்து கேட்டால் அப்புறம் அப்படி சொல்லிட வேண்டியது. ஆமாம் நீங்கள் நேற்று அப்படி தான் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதான். என்ன பயங்களாங்க. நம்ம நைட்டு போல் பாடுபடுறோம், நம்ம நம்ம சம்பாரித்து நம்ம சாப்பிட்டு நம்ம இருக்கிறோம். இதுக்கு ஜனங்களுக்கு போகிறாங்க, இதுக்கு அவங்களாம் வாடகை வாங்குறாங்க, எல்லாம் தான் பண்ணுறாங்க. சரி அப்பா இப்படி இருக்கிறாங்க. அதுக்கு இவங்களே பரவாயில்லையாட்டுது பக்கத்தில் இருக்கிறவங்க. இது ரொம்ப அந்த அம்மா நேற்று பண்ணது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. மனசே சரியில்லையாப்பா, இப்படியெல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு. அதனால தான் மனசு உங்கள்கிட்டலாம் சரி சொல்லலாம். இப்படிலாம் உங்கள் வீடியோ பார்த்துட்டு போகிறாங்க. என்னங்க நம்ம இல்லாததே அங்கே பண்ணிட்டோம். அவங்க என்னென்னமோ பண்ணுறாங்க. நம்ம இது நடந்ததை எதுக்காலும் கேட்கவும் முடியாது. வீடியோ இதெல்லாம் சொன்னாங்கன்னு எப்படியா பார்ப்பாங்கல்ல, அவங்க தெரிஞ்சுட்டு போகிறாங்கன்னு தான் போடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, மனசே சரியில்லை எனக்கு. நைட்டே சரியாக சாப்பிடவும் இல்லை. அவரே ஏன் சாப்பிட்லையேங்கிறாரு. நைட் சப்பாத்தி ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு போட்டு அப்புறம் கம்மல் போய் படுத்துட்டேன். எனக்கு மனசே சரியில்லைப்பா. நேற்றாட்ட இன்றைக்குமே இந்த மாதிரி என் வாழ்க்கையே நடக்கணுங்க. ஐயோ நைட் ஷிஃப்ட்டு மீதி இருந்ததுங்க. அதனால் சரி சப்பாத்தி சாப்பிட வேஸ்ட்டாக போயிட்டு அவரும் சாப்பிட மாட்டார். 2 தின்னுட்டு நம்ம மாட்டுக்கு பட்டறைக்கு போயிட்டு பீஸை மடிச்சு வச்சுட்டு கணக்கு போட்டு வச்சுட்டு வர வேண்டியதாங்க. பின்ன அவங்க சேர்றது ஆண்டவன் ஒருத்தர் இருக்கிறான். ஆனால் இதுக்கே சாயம் பற்றி வேறு இந்த அம்மாவுக்கு ஓவர். இப்படியெல்லாம் பண்ணிட்டு அடுத்தவங்க மனசை நோகடிக்காமல் யாராக இருந்தாலுங்க, அடுத்தவங்க மனசை நோகடிக்காமல் கோயிலுக்கெல்லாம் போகணுங்க. இனி 1000 கோயிலுக்கு அடுத்தவங்க மனசில் நேற்று எனக்கு எவ்வளோ சங்கடமாக இருந்திருக்கும். நீங்களே சொல்லுங்கள், நியாயம் என்னென்ன எவ்வளோ சங்கடமாக இருக்கு. இப்படி கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம்? யாராக இருந்தாலுமே இப்போ நானாகவே இருந்தாலும் 2 பேர் இருந்தால் 2 பேர்த்தையும் ஒரே மாதிரி கவனிக்கணும். ஒருத்தருக்கு தண்ணி மோந்து ஒருத்தருக்கு கவனிக்காம விட்டுட்டு இருந்தா அப்போ கோயிலுக்கு போய் என்னங்க பிரயோஜனம்? நல்லா யோசனை பண்ணிப்பாங்க. நீங்களே யாராக இருந்தாலும் சரிங்க, 2 பேர் வந்தாலும் சரி 10 பேர் வந்தாலும் ஒரே மாதிரி கவனிக்கணும். நாளைக்கு என்ன ரொம்ப வசதியாக இருக்கிறவங்க டக்குன்னு ஏதோ ஒன்று அவசரத்துக்கு நிற்க மாட்டாங்க.
நம்மளாட்ட இருக்கிறவங்க தான் நிற்பாங்க இல்லைங்களா? ஏன்னா ரொம்ப இது நேற்று நடந்த இதோட இது சாமி கும்பிட்டு என்ன பிரயோஜனம் எனக்கு ஆகி போச்சுங்க. இவங்களாம் இன்னைக்கு கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம்? நல்ல யோசனை பண்ணுங்க. அடுத்தவங்க மனசை வந்து புண்படக்கூடாதுங்க. யாராக இருந்தாலுங்க அடுத்தவங்க மனசு கலசட்டப்பறாமல் இருக்கும். நான் சொல்கிறது தப்பாக ரைட்டான்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.